வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். யாருக்கு யோகம் சேரப்போகிறது, யாருக்கு சவால்கள் வரப்போகின்றன என்பதையும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிறேன். ஆகவே கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். மீனராசி மற்றும் மீன லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை மற்றும் பாதக பலன்களை தரும் என்று விவரமாக பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பத்தி பார்ப்போம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் வீட்டை புதன் பகவான் பார்க்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதத்துல சம்டைம்ஸ் வக்ரமடைந்து இந்த கார்த்திகை மாசத்துல வக்ர முடிவு ஏற்பட்டு மீண்டும் பழைய மாதிரி 8ஆம் இடத்துக்கு அவர் பயணம் செய்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு என்ற பட்சத்தில் அவர் யார் என்றால், அவர் 2 கேத்திரங்களுக்கு அதிபதி. ஒன்று 4ஆம் வீடு, மற்றொன்று 7ஆம் வீடு. தசை நடத்தும் கிரகம் சுபத்துவமாக இருந்துவிடும் பட்சத்தில் 2ஆம் வீடு சுபத்துவமாக மாறுகிறது. வீட்டிலிருந்து செய்யும் தொழிலால் வருமானம் பன்மடங்கு பெருகும். அது குடும்ப வருமானமாக மாறும். பேசி பேசியே வீடு சார்ந்த சகல சிக்கல்களுக்கும் முடிவுரையை எழுதுவீர்கள். சிக்கல்களுக்கு வாய் முகூர்த்தம் பேசி பேசி உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை கவுத்து போடுவீங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் குடும்பத்தினருக்கு உங்கள் கணவன் அல்லது மனைவி மிக தியாகங்களை செய்யும் காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மீனராசி மீன லக்னத்திற்கு திரும்புகிறது. தசை நடத்தும் கிரகம் யோகமாக இருந்துவிடும் பட்சத்தில் ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு சேரும். கணவன் அல்லது மனைவியால் உங்கள் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். உங்கள் தாய் உங்கள் குடும்பத்திற்கு பெருத்த ஆதரவை கொடுப்பாரு. விவசாயம், வீட்டிலிருந்து செய்யும் தொழில், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்களால் உங்கள் குடும்பத்திற்கு சிறப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து 3ஆம் பாவம். இது 3 கிரகங்களால் பார்க்கப்படுகிறது. சூரியன் 1 வருஷம் கழிச்சு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது ஓகே. அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் அங்கே 3ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாயுமே ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறாரு என்பதை புரிஞ்சுக்கோங்க. இந்த 3ஆம் இடம் கலைபுரம் ஆகிறது. தசை நடத்தும் கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் தகவல் தொழில்நுட்பம், அத இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கம்ப்யூட்டர், டேட்டா அனலைசிஸ், இந்த செல்போன்ஸ் இது வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லது தொழிலா எடுத்துட்டு பண்ணாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக அருளப்படுகிறது. 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்போ குடும்பம் சார்ந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் சேரும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்கள் மன தைரியமும் அதிகரிக்கும். எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியாது, அப்பேற்பட்ட தைரியம் உங்களுக்குள்ள குடிகொள்ளும். அப்போ அந்த 3ஆம் இடத்தை 2ஆம் அதிபதி பார்க்கறது எவ்வளவு ஆகச்சிறந்த சிறப்பு. பேசி பேசியே அந்த பேச்சால் உங்களுடைய பேச்சே உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்தும். அதனால பல சாதனைகள் காத்திருக்கு. இளைய சகோதரரும் உங்கள் தந்தையாலும் உங்களுடைய மன தெம்பு, திராணி இது எல்லாமே அதிகமாகும் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள். நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில மிகப்பெரிய உன்னதமான நிலைகளை நீங்கள் அடைவீர்கள். நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில அதில் உள்ள சூட்சமங்களை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய தம்பி, தங்கச்சி, சித்தப்பா போன்றவர்களின் லட்சணம் உங்களுக்கு தெரிய வரும். அவர்களை பற்றிய கருத்துக்கள், இவ்வளவு நாள் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் தெரிய வரும். நிலம் வாங்கி விற்றலில் உங்களுடைய சூட்சமங்கள் இப்பதான் புரிய வரும். அதனுடைய நுணுக்கமும் சரி, எங்கடா இருக்கு அந்த ஸ்விட்ச் என்கிற விஷயமும் இப்பதான் தெரிய வரும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் அந்த ஏஐ, செல்போன், தகவல் நுட்பம் இது சார்ந்த வேலையோ தொழிலோ மிகப்பெரிய அதில் உள்ள சூட்சமங்களே இப்பதான் உங்க கைக்குள்ள சேரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் 8ஆம் அதிபதியும் கூட. அப்போ இது சார்ந்த நிலம் வாங்கி விற்றல் அப்புறம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் காத்திருக்குது. இவ்வளவு நாட்கள் தெரியாத ரகசியம் எல்லாமே உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இளைய சகோதரம் சார்ந்த தம்பி, தங்கச்சி, சித்தப்பா சார்ந்த வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் சமாச்சாரம் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உங்களுடைய மிகப்பெரிய போராட்டமிக்க வாழ்க்கை, போராடி ஜெயித்தல் இந்த மாதத்துல பெர்ஃபெக்ஷனா நடக்கும். ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஒரு எழுத்து தேர்வு எழுதுறீங்க, போட்டி தேர்வு எழுதுறீங்க, அதுல விடாமுயற்சி பயங்கரமா இருக்கும். ஆளுமை மிக்கதாகவும் இருக்கும். முழுமுற்றாக உங்களுடைய தைரியம் மிக அதிகமாக மாறும். அப்படிப்பட்ட அந்த தைரியம் எங்கிருந்தா வருதுன்னே தெரியாது. அவ்வளவு பெரிய தைரியம் இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாவே பயங்கர தெம்பு திராணியோட வலம் வருவீர்கள். விளையாட்டு வீரர்கள் ஆகச்சிறந்த சாதனைகளை படைத்து வெற்றியை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கையை திருப்புவார்கள். இந்த பத்திர பதிவு, ஒப்பந்தம் இது சார்ந்த விஷயங்கள், ஏஜென்ட் எடுத்தல், இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஏஜென்ட் எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு பத்திரம் போட்டு ஒரு புரிதலோட அந்த புரிதல் ஒப்பந்தம் பண்ணி
ஒப்பந்தம் போட்டாலே மிகப்பெரிய சக்சஸ் தான் இந்த கார்த்திகை மாதத்துல. அது பத்திரப்பதிவா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு பத்திரம் போடுவது, இது மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டாலும் சரி, மிக நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டிலிருந்து செய்யும் தொழிலால் குடும்ப வருமானம் பன்மடங்கு அதிகரிக்கும், விவசாயம் செழிக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்து செய்யும் தொழிலுக்கு, உங்களுடைய விவசாயத்திற்கும் மிக உறுதுணையாக இருப்பார்கள். தந்தை உங்கள் தாய் இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் மாறும். தந்தையாலும் உங்கள் தாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் வீடு கட்டுவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, அசையா சொத்துக்களை வாங்கி போடுவதற்கு மிக உறுதுணையாகவும் அவர்கள் திகழ்வார்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்துல போர் போட்டு தண்ணி வராம இருந்துச்சுன்னா அதுவும் தண்ணீரும் கிடைக்கும். அதே மாதிரி தண்ணீர் தட்டுப்பாடும் இப்போ அகலும். வீட்டின் அக்கம் பக்கத்தாரிடம் உறவுகள் மேம்படும். வீட்டில் இருந்தால் வீடு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். புதிய வீடு கட்டுதல், புதிய வீடு வாங்குதல், பழைய வண்டிகளை சரி செய்தல், பழைய வீடுகளை மராமத்து செய்தல், இதெல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கான வழிகள் இப்போ விடுபடுகிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க. மறைந்த ரகசியங்கள் மற்றும் தொழில் நுணுக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுபத்துவமா இருக்கிற இடம் அப்படின்னா 8ஆம் இடம் சுபத்துவமா மாறுகிறது. 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல புதன் பகவான் வக்ரம் மூலமாக திரும்ப வந்திருக்கிறாரு அந்த வீட்டுக்கு. புதன் யாருன்னா 4-7 கேத்திரங்களுக்கு அதிபதி. அவர் 8ல உட்காந்துட்டாரு. அப்போ பார்ட்னர்ஷிப், தொழில் இது சார்ந்த விஷயங்கள் இவ்வளவு நாட்களா யாராவது உங்களுக்கு மறைச்சு வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டு உடைஞ்சு போயிடும். பார்ட்னர்ஷிப் தொழில நீங்க பொதுமக்கள் மத்தியில் புகழை எப்படி பெறுவது, பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு லாபம் வருவதற்கு நீங்கள் என்ன செய்தால் சரியான லாபம் வரும் என்கிற சூட்சமத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்துல தெரிய வரும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாரை வைக்கிறீங்க, அதுல கஸ்டமரை எப்படி கவர் பண்ணணும், கஸ்டமர் என்ன சொல்லி வித்தா வாங்கிட்டு போவான், அது நல்ல தரமானதா தரம் இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. பட் வளர்ந்துருவீங்க. சூட்சமம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நண்பர்களை பத்தி உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இந்த கார்த்திகை மாதத்துல. இவன் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறான் என்பதை அவங்களுடைய ரகசியம் முடிப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும். கணவன் அல்லது மனைவி சார்ந்த இவ்வளவு நாட்கள் தெரியாத விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அவர் பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டின் அதிபதி. அப்போ வீட்டில் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். வீட்டிலிருந்து செய்யும் தொழிலில் உள்ள ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, நுணுக்கங்களை பயன்படுத்தி இவ்வளவு நாட்கள் தெரியாத விஷயம் எல்லாமே தெரிய அதனால் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் சாதிப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வளவு நாள் புரியாத ரகசியம் புரியும். அம்மாவை பத்தின ரகசியமும் புரியும். அவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா இப்ப மாறும். அம்மாவால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக அருளப்படுகிறது. அதே மாதிரி அம்மாவை பத்தி, அம்மா கிட்ட எப்படி பேசினா அவங்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதையும் அறிந்து கொள்வதற்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இந்த சொத்துக்கள், அசையா சொத்துக்களை அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மீட்டு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு அருளுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 9வது பாவகம்ல பலம் பெறுகிறது. அங்கே 6ஆம் அதிபதி பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த 9ஆம் பாவகத்துல தந்தையின் கடன்களை அடைப்பீர்கள். தந்தை சார்ந்த சகல விதமான வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ், போட்டி பொறாமை, இதில் வெற்றியை பெறுவீர்கள். தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பாதைக்கு திரும்பும். தந்தை சார்ந்த மூத்தோர்கள், சொத்து சார்ந்த விஷயங்களும் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து செவ்வாய் பகவான் அங்கேயே 9ஆம் இடத்திலேயே ஆட்சி செய்கிறாரு. அவர் 2 மற்றும் 9க்கு அதிபதி. அப்போ தந்தையின் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அவருக்கு இருந்த நோய்கள், சகல விதமான நோய்களும் விட்டு விலகும். அதே மாதிரி ஆன்றோர்கள், சான்றோர்கள், கற்ற குரு போன்றோர்களின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உயர் படிப்பு, மேற்படிப்பு, பட்ட படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடைகள் நீங்கி சுபத்துவமாக மாறும். அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரம், வாணிபம் இது சார்ந்த சிக்கல்களும் நீங்கும். உங்கள் தந்தையாலும், வெளிநாட்டு வியாபாரத்தாலும், மூத்தோர்கள் சொத்துக்களாலும் குடும்ப வளர்ச்சி, இது எல்லாமே குடும்பத்திற்கு மிக சாதகமாக திகழும். மூத்தோர்கள் சொத்து எல்லாம் குடும்ப சொத்தாக மாறுவதற்கு வாய்ப்புகளை அருளுகிறது. அதே மாதிரி சுக்கிரன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யாருன்னா 8ஆம் அதிபதி. அப்போ அவர் 3ஆம் அதிபதியும் கூட. அப்போ பெரியோர்கள் சொத்து, மூத்தோர்கள் சொத்து, தந்தையின் சொத்து, தாத்தாவின் சொத்து இது சார்ந்த ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அது சார்ந்த உங்களுடைய தங்கச்சி, தம்பி, சித்தப்பா போன்றவர்களின் ஆதரவும் இதற்கு கிடைக்கும். தந்தைக்காக அவங்க நிப்பாங்க. அதே மாதிரி அந்த தந்தையின் தொழிலை கையில் எடுத்தவர்கள் மிகப்பெரிய உன்னதமான உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பை அருளுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாரு.
வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் அங்கே நிரந்தரமாக தங்கி வேலை செய்தல், அதுக்கு உண்டான பேப்பர் ஒர்க்ஸ் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுனாலும் தீர்ந்து போயிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்களுக்கு அவருடைய தந்தை பெருத்த ஆதரவை கொடுப்பாரு. குடும்பமே பெருத்த ஆதரவை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் அங்கேயே தங்கி வேலை செய்வது மட்டுமல்ல, ஒரு வாணிபம், வியாபாரம் செய்தல், இது மாதிரி விஷயங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துரும். அங்கேயே தங்கி வேலை செய்யலாம், வேலை கிடைச்சிரும். படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் சிக்கல் எல்லாமே நீங்கிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஒரு பெரிய துன்பம், நீடித்த மன துன்பம், காலகாலமா இந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களா, வருட கணக்குல வாட்டி வலித்து கொண்டிருந்தது, மன துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சிக்கல்களுக்கு உங்கள் தந்தை அல்லது உங்களுடைய சகல விதமான குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து அந்த மன துன்பத்தை உங்களுக்கு நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக திகழும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். யார் யாருக்கெல்லாம் இரண்டாவது கல்யாணமும் சரி, முதல் கல்யாணமும் சரி, தடை தாமதங்கள், தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் உடைபட்டு போகும். குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள். மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது என இருக்கும். இதுதான் இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களுமே மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா? தமிழ் நெஞ்சங்களே, நிச்சயம் கிடையாது. நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதி தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். பாதக பலன்கள் கவனிக்க வேண்டியவை என்னன்னா, இப்ப இந்த கார்த்திகை மாதத்துல பர்டிகுலரா என்னென்ன கஷ்டம் வரும் அப்படின்னு பாருங்க. 8ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, மனைவி கூட ஏதாவது பிரச்சனைகள் வரும், கவனமா இருந்துக்கோங்க. மனைவிய கணவன் சந்தேகப்படுறது, இல்லாட்டி கணவன் மனைவியை சந்தேகப்படுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள சிறு வாக்குவாதம் வந்தா கூட கவனமா அத்தோடு நிறுத்திக்கணும். பெருத்த சண்டையா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்தில் நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, கவனமா இருக்கணும். அதே மாதிரி வீடு இருப்பு கொள்ளாத தன்மையை கொடுக்கும். வீட்டு விலங்குகளால் சிறப்பு இருக்காது. இதெல்லாமே எப்ப நடக்கும்? தசா நடத்துக்கிற கிரகம் சரி இல்லைன்னா நடக்கும். ஓகேங்களா? கவனமா இருத்தல் வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னா, இதெல்லாமே எப்ப தீரணும்? மீனம் என்றாலே குரு பகவான். அந்த குரு பகவானை வார வாரம் வியாழக்கிழமை வணங்கிட்டே வாங்க. மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகி போயிடும். அப்படியே சனி பகவானுக்கும் ஒரு எள்ளு எண்ணெய் தீபம் போட்டீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசியை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலன்கள், பரிகாரங்கள், ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் தொடர்ந்து வெளியிட போகிறோம். இறைவன் அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் நிலைத்திருக்கட்டும். இனிய நாள், இனிய வாழ்வு. நன்றி, வணக்கம்.